கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி மிஷன் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது நாம் சொல்லுகிறதே நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும், தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாயும் கைவிட்ட நிலை, தாயும் தகப்பனும் கைவிட்ட சூழ்நிலை, சகோதரர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே தாவீது தான் சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னுடைய தாய் என்னை கைவிட்டார்கள், என்னுடைய தகப்பனார் கைவிட்டார், என்னுடைய சகோதரர்கள் கைவிட்டார்கள், ஆனாலோ கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார் என்று அந்த தாவீது சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, என் தாய் என்னை கைவிட்டு விட்டார்களே, என்னுடைய தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார்களே, என்னுடைய சகோதரர்கள் உற்றார் உறவினர் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீ கண்கலங்கி காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உன்னை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு உன் பக்கத்திலே இருக்கிறார். எனவே நீ ஆண்டவரோடு ஒன்றித்து காணப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.